இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் விஜய்க்கு பாகிஸ்தான்ல இருந்தே ஆதரவு வருது, இலங்கையிலேருந்து ஆதரவு வருது, வங்கதேசத்துலேருந்து ஆதரவு வருதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? விஜய்க்கு பாகிஸ்தான்லேருந்து ஆதரவு இருக்கா? அப்படி கிடையாது சார். இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒரு தொகையை கொடுத்து என்னுடைய செய்தியை நீங்கள் வந்து கடத்துங்கன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா வந்து உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லலாம். மொத்தமாக வந்து விலைக்கு வாங்குறது, மொத்தமாக அந்த ஐடியா விலைக்கு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது, அல்லது அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறதுன்னு இருக்குது. 2 வகை இருக்குது. அந்த 2யுமே செய்கிறாங்க. ஒன்று 5 லட்சம் பேர் வியூஸ் இருந்தாங்கன்னா அதை அப்படியே மொத்தமாக விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ பங்களாதேஷில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பார். ஆனால் அவர் வந்து நான் சரி கேட்டிங்கன்னா அந்த மொத்தமாக அந்த ஐடியா விலைக்கு வாங்குறது இருக்குது. அது மாதிரி இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 லட்சம் பேர் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாத குத்தகைக்கு எடுத்துக்கலாம், அல்லது வந்து மொத்தமே அதை விலைக்கு வாங்கலாம். ஸோ பணம் வந்து பல கோடி ரூபாய் பணத்தை கொட்டி என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த ஐடிகளை விலைக்கு வாங்குறாங்க.